இன்னைக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யார் யார் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, யார் யாருக்கு ரீல் ஷேர் பண்ணியிருப்பா, இல்லை ஸ்டேட்டஸு ஸ்டோரிலாம் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மெசேஜ் வந்தது. அதனால தான் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன். யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு காசு சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. எஸ், இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருக்கும்னா எல்லாருக்குமே தான். ஏன்னா இப்போ இந்த பாட்காஸ்ட்டை எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு மெயினாக சொல்லிக்கிறேன். ஆனால் ஒருவேளை எனக்கு தெரியாதவங்க யாராவது ஒரு புது சப்ஸ்கிரைபர் இதை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு யூடியூபரும் அவங்கவுங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை ஒரு பர்டிகுலர் நேமை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம வியூவர்ஸுக்கும் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ என்னென்னமோ யோசித்தேன். ஆனால் இது இன்னைக்கு ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 7-8 எபிசோடு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அது காரணம் ஃப்ரெண்ட்ஸு தான். இன்ஃபேக்ட் ஸ்பாட்டிஃபைல ஆரம்பித்த இந்த பாட்காஸ்ட் இடையிலே நின்றுச்சு. டெக்னிக்கலாக சில இஷ்யூஸ் என்னால் அதுக்கு மேலே அந்த ஆப்பில் அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரப்போ அதை தாண்டி நிறைய பேர் இல்லை நீ பண்ணு, கண்டினியூஸாக பண்ணு, கேட்டிருக்கேன் எல்லா எபிசோடும் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 2-3 பேர் சொன்னதுனால தான் இன்றைக்கி இதை யூடியூப்பில் கண்டினியூ பண்ணுற சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் வர்றதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எபிசோட் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கேன். வழக்கமாகவே ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து அது என் ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணி பேசுறது தான் இந்த பாட்காஸ்டோடைய ஒரு தீம் அண்ட் பர்பஸ். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, சின்ன வயசுலேருந்து சினிமாக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாமல் அதில் ஒன்று நடக்குதுன்னா அதே மாதிரி நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எல்லாரும் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது இல்லைங்கிற மாதிரியே நம்மளை ரியாலிட்டி பலார்னு அறிஞ்சு பாரு இதுதான் லைஃபு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரியாலிட்டி கற்றுக் கொடுத்துரும். எனக்கு நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. முக்கியமாக நான் நிறைய அடி வாங்கின விஷயம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டரில் தான். சினிமாவில் இன்னைக்கு டாப் மோஸ்டாக இருக்கிற ஆக்டர்ஸில் ஆரம்பித்து டெபியூ ஹீரோவாக வரவங்க வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு படம் பண்ணிருப்பாங்க. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு அவங்கவுங்க தனியாக ஒரு ஆந்தம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் நண்பன் படத்துக்கும் அப்புறம் என்றென்றும் புன்னகை படத்துக்கும் போட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிஜிஎம் அண்டு சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஃபேவரட்டான ஒரு ஆல்பம்ஸு. அந்த மாதிரி உங்களுக்கும் தனியாக ரகுமான்து யுவன்துன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு நிறைய ஆந்தம் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் இருக்கும். கேரக்டர்ஸுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு சூர்யா தேவா, ஒரு தேவா சிட்டி பாபு, இந்த மாதிரியே ஹீரோன்னு இருந்தாருன்னா ஹீரோ ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி நமக்கு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறப்போ அதே மாதிரி வருவாங்க. ஆனால் அந்த ஒரு வருஷத்தை தாண்டி அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க எங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போது ப்ரெசண்ட்டில் வாடா மச்சான் வாடா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு தோளில் கையை போட்டு எங்கே போனாலும் அவங்க கூட தான் சுற்றுவோம். நம்மளுடைய எல்லா சீக்ரெட்டையும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஆனால் அப்படி இருக்க ஒரு ஆள் அடுத்து ஒரு 2-3 வருஷத்தில் நமக்கு டச்சே இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அது கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இன்ட்ரோவர்ட்டாக மாறுறதுக்கான ஒரு ரீசனும் அதான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூ கம்மர்ஸ்லாம் வருவாங்க ஸ்கூலுக்கு முன்னாடி. நம்மளை பற்றி தெரிஞ்சு இவன்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, செட் ஆக மாட்டாங்கிற மாதிரியே சில பேர் வேறும்னே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. புதுசாக யாருன்னா அந்த வருஷம் வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நான் ஈஸியாக ஜெல் ஆயிடுவேன். ஏன்னா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட கிடைக்கும். நம்ம ஈஸியாக ஒரு பையன் கூட ஜெல் ஆகிட்டோம்னா அவங்க கூட அப்படியே ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் அப்படி யாராவது புதுசாக வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். அப்புறம் வருஷம் போக போக என்ன ஆயிரும்னா அவன் இன்னொரு கேங்கில் போய் சேர்ந்துருவான், நான் மறுபடியும் தனியாகிடுவேன்.
இதே மாதிரி சுச்சுவேஷன் ஒரு தடவை 2 தடவை இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை நடந்திருக்கும். என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்குன்னு பாட்காஸ்ட் போடுற, ஸ்பெஷலாக போடுறேன்னு சொன்னேன், கடைசியில் ஆரம்பித்த 5வது நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இருக்குது பாசிட்டிவான விஷயம்லாம் கடைசியில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா பாசிட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதை வந்து வீடியோவுடைய கடைசியில் சொன்னால் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் மைண்டில் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகுங்கிறதுக்காக அந்த பாயிண்ட்லாம் கடைசியில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. எனக்கு என்ன இல்லைன்னா, இப்போ வந்து அவங்க லைஃப்பில் அவங்க தான் ஹீரோ. இப்போ எனக்கு என் லைஃப்பில் நான் தான் ஹீரோ. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் ஹீரோ. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான ஸ்டோரிஸ்லாம் வந்தால் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காக நிற்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஃப்ரெண்டு வந்து நிற்பாங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்றுருப்போம். நம்ம ஹீரோவாக நிற்கிறப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் நம்ம கூடவே வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஆனால் அது நிறைய பேருக்கு செட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஒரு பாயிண்டில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீரோலாம் கூட வேணாம், நான் ஹீரோ ஃப்ரெண்டாக கூட இருந்துக்கிறேன், வேறு யாராவது ஹீரோவாவது என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு பாயிண்டில் இதுவாயிடுச்சு. அண்டு இவ்வளோ நேரம் நான் சொல்ல ட்ரை பண்ண விஷயம் என்னென்னா, நம்மளுடைய டீனேஜை தாண்டி வர வரைக்கும் நம்ம வந்து லைஃப்பில் நிறைய பாசிங் கலோட்ஸை பார்த்துக்கிட்டே போவோம். ஒரு கேரக்டர் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது நம்ம லைஃப்பில் வரும். அதனால நமக்கு எதனா ஒரு எஃபெக்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அது நம்மளை விட்டு போயிடுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையின் நியதி, அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வந்து லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. என்னென்னா, நல்ல மனுஷங்கன்றது நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க கிடையாது. இருக்கிற கொஞ்ச நாளில் அவங்களால நமக்கு என்ன நல்லது நடந்தது, இல்லை நம்மளால் அவங்களுக்கு என்ன பண்ண முடிஞ்சது, நம்ம அவங்ககிட்ட எவ்வளோ நல்லா இருந்தோங்கிறத வச்சு தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பில்ட் ஆச்சா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அப்படி இப்போது யார் யாரெல்லாம் என் கூட கான்டாக்ட்லேயே இல்லை, முன்னாடி என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஆளுங்கெல்லாம் வந்து இப்போ என் கூட கான்டாக்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேனோ, ஆனால் அவங்க எல்லாரையும் நான் யோசித்து பார்த்தா லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நான் இவால்வ் ஆகிறதுக்கு காரணமாக அவங்க தான் வந்திருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து ஸ்போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவனுக்கு வந்து ஃபுட்பால் மெயினாக பிடிக்கும். ஆனால் அதை தாண்டி எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அவன் நல்லா விளாடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவன் வந்து ஒரு நாள் என்னை மூஞ்சியில் அரைஞ்ச மாதிரியே ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்னா, சில பேர் வந்து ஸ்கூலில் இருக்கானுங்கன்னா ஒருத்தனுக்கு படிப்பு நல்லா வரும், இன்னொருத்தனுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும், இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் வேறு வேறு டேலண்ட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி உனக்கு எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்படி கேட்ட அந்த ஃப்ரெண்டுனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து என்ன தெரியும், நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து கதை எழுதுகிற ஹேபிட்டுன்னு ஒன்று வந்தது. ஃபிக்ஷனலாக நிறைய ஸ்டோரிஸ்லாம் எழுதுவேன், குட்டி குட்டி ஸ்டோரிஸ் என்னுடைய ஸ்கூல் டைம்லேருந்தே. அப்படி நான் எழுதுறது பார்த்து என்னுடைய ஸ்டோரிஸ்லாம் பிடிச்சிருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணான்னா, எனக்கு வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு டைரியும் ஒரு பெண்ணையும் கிஃப்ட் பண்ணி, நீ வந்து நல்லா கதை எழுதுகிற, ஃப்யூச்சரில் வந்து பெரிய டைரக்டர் எழுதுவ, இந்த அதுக்கு வந்து நானே ஒரு கிஃப்டை தந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைரியும் பெண்ணையும் கொடுத்து எழுதுறான்னு சொல்லிட்டு கொடுத்தான். அதுலேருந்து தான் எனக்கு இந்த ரைட் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ அது டச் விட்டு போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது திரும்ப இன்னைக்காவது பண்ணணும். அவன் ஒரு டைரியோடு கொடுத்து நிப்பாட்டிட்டான். ஆனால் அந்த ஒரு 3-4 வருஷம் நானும் ஒரு 3-4 டைரி வரைக்கும் எழுதி பழகிட்டேன். ஒரு டைரி அவன் கொடுத்தானேங்கிறதுக்காகவே எழுத ஆரம்பிச்சது போக போக ரொம்ப முக்கியம் இருக்கும். ஆக்சுவலாக யோசித்து பார்த்தாச்சு, நீ இந்த அளவுக்கு கிரிஞ்சா இல்லாமல் ஸ்டோரிஸ் எழுதிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா கூட அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மெமரபிளான மூமெண்ட் தான். ஒரு 4-5 டைரிஸ்க்கு நான் எழுதியிருக்கேன், இதெல்லாம் நம்ம எழுதினதுன்னு சொல்லிட்டு பார்த்து அப்பப்போ சிரிச்சுக்கிறது. ஸோ இதனால் நான் கூற வர விஷயம் என்னவென்றால், நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட கடைசி வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் அது நிறைய பேருக்கு கிஃப்டடாக அமையிறது கிடையாது. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்க யாருக்காவது வந்து உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் பிளெஸ்டு, உண்மையிலே பிளெஸ்டு. அப்படி இருந்தால் ஓகே. ஆனால் அப்படி இல்லை, நான் வந்து நிறைய பேரை பாஸ்டில் அந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்கேன், இதுக்கப்புறமும் அந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா
அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். யார் வந்தாலும் போனாலும் லைஃப் மஸ்ட் பி மூவ் ஆன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போங்க. நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ நல்லவங்களா இருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்புறேன். அடுத்த எபிசோடு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஆரம்பித்த டைம்லேருந்து பாட்காஸ்ட் வந்து ஒரே மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நிறைய ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து எழுதுகிற ஹேபிட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுனால வந்தது அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி ஒன்று யோசிச்சிருக்கேன். அதையும் வந்து ஆடியோவாக இதே சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு வரப்போகுது. சைமல்டேனியஸ்லி இதுவும் வரும், இந்த மாதிரி எபிசோட்ஸும் வரும். ரெண்டுத்தையுமே கேட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டாடா, பாய் பாய், ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யார் யார் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, யார் யாருக்கு ரீல் ஷேர்